எங்கயா போச்சு இந்த சிங்கப்பெண் படை? எனக்கு புரியல. ஃபுல் போதையில வந்து வண்டியை தப்பா ஒருத்தர் மேல இடிச்சிட்டு அவர் கெட்ட வார்த்தையில பேசினது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய டிராபிக் போலீஸை கெட்ட வார்த்தையில திட்டி அவரை டியூட்டி செய்ய விடாம தடுத்து அந்த ரோட்ல போற வர வண்டியெல்லாம் நிப்பாட்டி அங்க போயிட்டு வர மக்கள் எல்லாருக்குமே ஒரு பப்ளிக் நியூசன்ஸை கிரியேட் பண்ணியிருக்குது இந்த ஜந்துக்கள். நீங்களே நினைச்சு பாருங்க, இத்தனைக்கும் அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஆண்களா தான் இருக்காங்க. அவங்க எப்படி இந்த ரெண்டு பெண்களை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு. அதனாலதான் கேட்டா எங்க போச்சு அந்த சிங்கப்பெண் படை. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஆம்பளைங்களை எல்லாருமே வந்து இவங்க பேசுற வார்த்தைகளுக்கு அடங்கி போவாங்க, அமைதியா இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஒரு சிலர் வந்து அமைதியா இருப்பாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி அடிச்சிருவாங்க. இதுவே அங்க வந்து விமன் போலீஸ் இருந்தாங்க அப்படின்னா இவங்களை ஹேண்டில் பண்ணி அரெஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சீக்கிரம் அந்த இடத்துல இருந்து இவங்களை கூட்டிட்டு போயிடலாம். அதாவது முக்கியமான விஷயம், முதல்ல இவங்க எந்த ட்ரக் வந்து கன்சியூம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது ஒருவேளை மதுவா இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்ல. என்னடா இவன் மதுவா இருந்தா பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றானே நினைக்கிறீங்களா? எப்படியும் இந்த மதுவை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒழிக்காது. அட்லீஸ்ட் அவங்க வேற எந்த ட்ரக் கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அது எப்படி இவங்களுக்கு வந்து கிடைச்சது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை கிடைக்காத மாதிரியாவது கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. லாஸ்டா இவங்க ரெண்டு பேரையும் சும்மாவே விடக்கூடாது. பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு கேஸ், போலீஸ்காரரை வேலை செய்ய விடாம தடுத்ததுக்கு ஒரு கேஸ், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கெட்ட வார்த்தையில பேசினதுக்காக ஒரு கேஸ். 3 கேஸை போட்டு அவங்க வண்டியை பறிமுதல் செஞ்சு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த ஃபைன் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி இவங்களை ஒரு 6 மாசம் உள்ளேயே வச்சு கவுன்சிலிங்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வெளியில விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.